அனைவருக்கும் வணக்கம். கமெண்ட்ஸில் வந்து 2023 நடந்த நியமன தேர்வு, அதாவது நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு நியமன தேர்வு தான் நடந்திருக்கு. அதை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு நியமன தேர்வு தான் நடந்திருக்கு. நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்லாம் யூஜி, டிஆர்பி அந்த மாதிரி இதில் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி யூஜி, டிஆர்பின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதாவது அதில் பாஸ் ஆனால் டேரக்ட் போஸ்டிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா இப்போ 2022 தான் இந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்க நியமன தேர்வு எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணாதான் போஸ்டிங்கிறது வந்து 2022 நோட்டிஃபிகேஷன் வந்து 2023 ஸ்டார்டிங் ஜனவரின்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க 2023. சரிங்களா? அதான் முதலாக நடந்த நியமன தேர்வு. பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு நடந்த நியமன தேர்வு. அதே மாதிரி பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு டைம் தான் எழுதியிருக்கோம். அதோட கொஸ்டின் தான் இது. நீங்கள் வந்து சில பேர் வந்து ஒரு மாடலுக்காக கேட்டிருந்தீங்க. அதோட கொஸ்டினை வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதில் 150 கொஸ்டின்ஸுமே இருக்குது. இதில் வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு கிடச்ச கொஸ்டின் இது. அவங்க வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரெட் பெனில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி டி, இந்த மாதிரி இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதனால் வந்து பார்த்துக்குங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை இப்போ ஒரு மாடலுக்காக போடுறோம். இதோட ஆன்சரை வந்து பார்த்துக்குங்க. தெரிஞ்சவங்க போட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சைட் பை சைடாக நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்யூஷனோடு போட்டுட்ருக்கோம். இதுக்கும் நம்ம வரிசையாக 31லேருந்து 150 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் டீட்டெயில்டு சொல்யூஷனை நம்ம சேனலை கூடிய விரைவில் அப்லோட் பண்ணோம். ஒரு 30 கொஸ்டினாக 5 டைம்ஸ் போட்டு 5 வீடியோவாக போட்டு நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? நம்ம சேனலில் இப்போ யூனிட் 1க்கு டெஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் போயிட்டுருக்கு. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் ஏன் யூனிட் 1க்கு இவ்வளோ டெஸ்ட்டு போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நீங்கள் ஒவ்வொரு மார்க்காக சேகரித்தாதான் நீங்கள் வந்து 100+ வாங்க முடியும். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நம்ம ஒவ்வொரு மார்க் நம்ம சேகரிக்கணும்னா அந்த டாப்பிக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 50-50 கொஸ்டினாக ஒரு 4-5 வாட்டி வேறு மாடலில் நம்ம எழுதி பார்த்தா தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம தொடர்ந்து வந்து சப்டாப்பிக்கில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் 7 டெஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். நீ அடுத்த டாபிக் இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் டெஸ்ட்டு போயிட்டுருக்குது. இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த டாபிக் டெஸ்ட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும். இது கொஸ்டினை வந்து நீங்கள் மாடல் பார்த்துக்குங்க. அதோட ஆன்சர் வந்து அவங்க ரெட் பெனில் நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து ஃபைனல் கீ தான் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது அவங்க அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டீட்டெயில் ஆன்சர் போடும்போது நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணுறது எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த யூனிட்டில் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க தான். அதாவது நிறையா பேர் வந்து கொஸ்டின் 150 கொஸ்டின்ஸ் ஒரே வீடியோவில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் அதை ஒரு மாடலுக்கு பார்த்துக்குங்க. டீட்டெயில் சொல்யூஷன் கூடிய விரைவில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் செகண்ட் டைப்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஏயும் பியும் நினைக்கிறேங்க. ஆமாம், ஏயும் பியும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பெரிய பெரிய அதாவது வந்து நல்ல ஒரு நேமிங் அகாடமிலே பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருந்துச்சு. கடைசியாக தான் ஃபைனல் ஆச்சு அது பிங்கிறது. இது நம்ம சொல்யூஷனோட போடுவோம். அடுத்து 32 ஈஸி தான். டேரெக்டாக tan 4 θ கேட்டிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அதோட ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆப்ஷன் வந்து டி. (33) வந்து பி மார்க் பண்ணியிருக்காங்க. பியான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? (34) இது நம்ம வந்து இப்போ நம்ம கொடுத்த நோட்ஸ்லேயே இது கொடுத்துருப்போம்.
நம்மளோட லாகர்தமிக் சீரீஸோட வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டு தான் நம்ம ஃபார்முலாவுக்கே போயிருப்போம். ஸோ நீங்கள் வந்து 100+ வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டாக உள்ள கொஸ்டின்ஸை நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் 100+ தாராளமாக வாங்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு டாபிக் கூட விடாமல் அதில் உள்ள எல்லாமே ஹார்ட் லெவல் கொஸ்டின், அப்ளிகேஷன் ஃபார்மேட் உள்ள கொஸ்டின் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ ஒரே ஒரு யூனிட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டை ஒரு 20 நிமிஷம் வீடியோ 30 நிமிஷம் வீடியோவாக ஒரு யூனிட்டை ரிவிஷன் பண்ணவே முடியாதுங்க. அதில் 30 கொஸ்டின் கொடுக்குறாங்க, 40 கொஸ்டின் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்க்குறக்கு டைம் தான் வேஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அவ்வளோ ஈஸியாக கொடுக்கவே மாட்டாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட் டைம் நியமன தேர்வு நடத்துகிறாங்க, அப்போவே எவ்வளோ ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் இது வந்து உங்களை ஒரு அவேர்னஸ் பண்ணுறது தான். நல்லா ஒரு டீப் ஸ்டடி பண்ணுங்கள். டீப் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு கொஸ்டினில் தூசி மாதிரி இருக்கும். உண்மையிலுமே உங்களோட கனவை நிறைவேற்றணும், உங்களோட தலைமுறையோட தலையெழுத்தை மாற்றணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு போராடுறவங்க சான்ஸ் இல்லாமல் அந்த தடைக்கல்லை வந்து தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். 34க்கு ஆன்சர் வந்து BA. 35 பாருங்கள், ரிமூவிங் செகண்ட் டேர்ம் அந்த மாடல் ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதை வச்சு போடுங்க. தெரியாதுன்னா நம்ம ஆன்சர் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு பார்த்துக்குங்க. ஆன்சர் வந்து நம்ம லைன் பை லைனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? 36 பாருங்கள். பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஒரு சம் வந்துக்கிட்டே இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வராமல் சம்மே இருக்காது. இதுக்கு அழகு போல் ஃபார்முலா இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன் கொடுத்துருக்கான். வித் இனிஷியல் லைன் ஃபார் த கார்டியாய்டு R = கொடுத்துருக்கான். தீட்டா வந்து π/6ன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஏ ஆப்ஷன் வருதான்னு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் 1. Points on the surface nearest to the origin. அடுத்தது ஏரியா. இதுக்கு ஆன்சர் πa². காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இது வந்து உங்களுக்கு டேரக்ட் ஃபார்முலா தான். பாருங்கள், இது ஒன்று தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்ல டேரெக்டாக. அந்த லாக் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அது டேரக்ட். 2 கொஸ்டின் தான் டேரக்ட் வந்துருக்குது. லாப்லாஸில் கேட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்களே, இது ஆன்சர். 44 வந்து என்வலப். 45க்கு வந்து சி. நிறைய கொஷின்ஸ் வந்து தப்பாக இருந்து அது வந்து புக் ப்ரூஃபோடு அப்ளை பண்ணுனாங்க. ஆனால் எல்லா கொஸ்டினுக்கெலாம் ஸ்டார் கொடுக்கலைங்க. 46க்கு சி. ஜஸ்ட்டு மாடல் பாருங்கள் போதும். 47. 48. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம வந்து இன்னும் எடுக்கலை, லாப்லாஸ் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அது வரும்போது இனிமேல் நம்ம அந்த சாப்டர் வரும்போது இது அதில் வர்ற அந்த சாப்டரில் வர்ற
கொஸ்டின் பேப்பரில் உள்ள சம்ஸையும் நம்ம சைட் பை சைடாக பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வச்சு ஒரு சம் வரும். நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூனிட் வைஸ் 3 யூனிட்டுக்கு போட்டோம். அதில் நம்ம இது சொல்லியிருப்போம். எலிமெண்ட்ரி ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனில் ஒரு சம் வரணும். கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு ஆப்ஷன் சி. பீஸ் வைஸ் கண்டினியூஸில் ஃபங்க்ஷன் விச் இஸ் நாட் பீஸ் வைஸ் கண்டினியூஸ்னு கேட்டிருக்காங்க. பீஸ் வைஸ் கண்டினியூஸை நம்ம எடுத்திருக்கோம், கிளாஸ் எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இது வரைக்கும் 3 தான் டேரக்ட் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து டி வச்சு வர்றது நம்ம லாப்லாஸில் அவ்வளோ வாட்டி நம்ம போட்டிருக்கோம். டி வச்சு வர்றது எப்படின்னு நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே இது நீங்களே இப்போ ஆன்சர் போட்டுருவீங்க. வருதான்னு செக் பண்ணுங்கள். இன்வர்ஸ் லாப்லாஸும் போட்டிருக்கோம். விச் இஸ் நாட்னு கேட்டிருக்கான். which of the following is not inverse Laplace transform of 1/s². இதில் எது பொருத்தமற்ற சமன்பாடுன்னு கேட்குறாங்க. டபுள் இன்டெக்ரல். தனித்தனியாக பிரித்து போடணும். இது சம்மு தான் வந்து பார்க்க பெருசான ஈஸி சம். அது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சம் வந்து நீங்களே பாருங்கள். ஃபோரியர் சீரீஸில் ஒரு சம் கண்டிப்பாக வரும், கொடுத்துருக்காங்க. டிகிரி கேட்டிருக்காங்க. எது ரூட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ட்ரிக் என்ன, இதில் எந்த வேல்யூ கொண்டு இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அதை வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். இதில் லக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு போல், ஏ போட்டிருக்காங்க பாருங்கள். சம்மு ப்ராடக்ட் கண்டுபிடிக்க எப்படி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். மேட்ரிக்ஸ்க்கு நிறையா சொல்லியிருக்கோம் பாருங்கள். டிவைஸருக்கும் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லா டிவைஸர்ஸும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறது. ரிமைண்டருக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள். இது ஈஸி சம் தாங்க. நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். 3/2 வருதான்னு பாருங்கள். log of minus I 2n pi minus pi/2. இந்த மாடல் நிறையா சம் சொல்லிட்டோம். இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்டில் கூட பாருங்கள். டெஸ்ட்டு மேட்ரிக்ஸ் முடிச்சுட்டு பாருங்கள். மேட்ரிக்ஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அல்ஜீப்ராவில் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, 50 கொஸ்டின், அதில் இந்த மாடல் நிறையா கொடுத்துருக்கோம். இது நான் 100 வாட்டி எடுத்துருக்கோங்க. பீட்டா காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போகிற மாதிரி 100 வாட்டி எடுத்துருக்கோம். அதை பாருங்கள். இந்த சாப்டராக இன்னும் மூணாவது சாப்டர் தான் போயிட்டுருக்குது. 3வது யூனிட் தான் போயிட்டுருக்கு. அசிம்டோட வச்சு சம் கொடுத்துருக்கான். 3 யூனிட் தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுங்க. இது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πa² டேரக்ட் கொஸ்டின். ஏற்கனவே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு பார்த்தோம். இங்கே ஒன்று வந்துருக்கு பாருங்கள்.
வால்யூம் வச்சு ஒன்று கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இதில் 3வது சம் இது பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கை விட்டுறாதீங்க. நம்மளே இப்போது 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம்னு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் அந்த இப்படிலாம் கொஸ்டின் வரும், நம்ம நிறைய ஓல்டு கொஸ்டின் வச்சு ரெஃபர் பண்ணுறதை வச்சு நம்ம போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு டேரக்ட் கொஸ்டின் தான். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெஃபினிஷன் நிறையா படிச்சுக்கணும். இந்த சாப்டரில் டெஃபினிஷனு, இந்த நோட்ஸு, இந்த பாயிண்ட் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா இதில் இப்படி தான் கேட்க முடியும், சம்ஸ் நிறைய கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். ஸோ இப்படி தான் கேட்பாங்க. ரெட் பெனில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை பார்த்துக்குங்க. இவங்க கீழே டிக் அடிச்சுக்கதை பார்த்துடாதீங்க. அது மேபி அவங்க யூஸ் பண்ணதாக இருக்கலாம். அபிலியன் குரூப் வருமோ நான் அதெல்லாம் டீப்பாக சொல்கிறேன், சரிங்களா? குரூப் பற்றி படிக்கும்போது நம்ம தெளிவாக அதெல்லாம் படிச்சுக்கலாம். அடுத்தது இந்த குரூப் ரிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து தியரிஸு, நோட்ஸு, ரிமார்க்ஸ் இப்படி தான் கேட்க முடியும். சம்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்க முடியும். ஸோ அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நோட்டிஃபிகேஷன் வந்து எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் வர சான்ஸ் தான் இருக்குது அதிகமாக. ஆனால் அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற டைம், இன்பிட்வீன் டைம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து இப்போவே பாருங்கள், கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலேயே நம்ம வீடியோஸ் போட்டாலுமே 3வது யூனிட்டை முடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போகிறாப்புல வரும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வரட்டும், லேட்டாக வர வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் வாட்டுக்கு படிக்கிறத ஸ்பீட் பண்ணி போயிட்டே இருங்க. இந்த போட்ட டைம் டேபிள் படி அந்த மாதத்துக்கு உண்டான யூனிட்டை கவர் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளால் அவன் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அவன் கால் பண்ணும்போது பேலன்ஸ் உள்ள அந்த கேப்பை வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த லிமிட்லேருந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், குறைஞ்சது 2 சமம் வரும். இது 2வது சமம்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, என்னென்ன யூனிட்டுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே இது பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாம், கரெக்டு தான் அப்படின்னு.
இதில் என்னென்ன சாப்டரில் நீங்கள் தரவாக இருக்கீங்களோ அதோட ஆன்சரை பாருங்கள். படிக்காத சாப்டர் சும்மா பார்த்துட்டு விட்டுருங்க, ரொம்ப டீப்பாக பார்க்காதீங்க. படிச்சுட்டு அப்புறம் பாருங்கள், அப்போ தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், கொஸ்டின்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் அதில் வந்து எந்த ஏரியாவில் வந்து நம்ம இன்னமுமே வந்து நிறையா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு தெரிஞ்சு போயிடும். ஃபோரியர் கான்ஸ்டன்ட்டில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். அதுக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க, வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு சம் வந்திருக்கு பாருங்கள். இர்ரோட்டேஷனலில் ஒரு சம்மு. சென்டர் அண்ட் ரேடியஸில் ஜீரோஸ் ஆஃபில் ஒரு சம் வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ரோலிஸ் தியரம் ஒரு சம் வந்துருச்சுங்களா. கன்வர்ஜன் டைவர்ஜனில் ஒரு 2 சம் வரும். இது நான் கன்வர்ஜன் கேட்டிருக்கான். differentiable at p greater than 1. எது நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இது பாருங்கள், எல்லாமே நம்ம தெரிஞ்சாதான் எது கரெக்டாக எது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே ட்ரூ. ப்ராப்ளம் டீச்சர் சம்மு. இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு ஒரு சம்மு. ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ்.
ப்ராபபிலிட்டி வச்சு ஃபஸ்ட் ஒன் வச்சு செகண்ட் சம், தேர்ட் சம் வருது பாருங்கள். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ், இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குன்னு சொல்லித்தரேன். சேடில் பாயிண்ட்டு. இந்த கேம் வச்சு ஒரு சம் கண்டிப்பாக வரும். கேம் வச்சு ஒரு சம் கண்டிப்பாக வரும். ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். திரும்ப ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு சம்மா. மீடியன். கரெக்ட் அரித்மெட்டிக் மீன். இது நம்ம 10th டைப் வச்சு போட்டுடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ரொம்ப 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 முக்கியங்க. இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். இது நம்ம பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பயந்துக்காதீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் ஈஸி சாப்டர் தான். அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த குரூப்பு ரிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஞாபகம் வச்சுக்கிறதா தான் வரும் அதிகமாக. அதை நல்லா பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. டேரெக்டாக நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். மோடு ஃபார்முலா இருக்குதுக்கலாம். சரிங்களா? மெக்கானிக்ஸில் வருது இதெல்லாம். இது கேட்பாங்கங்க. அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டு இதுலேயே ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு 7-8 ஃபார்முலாவுக்கு மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு சம்ஸும் பார்த்துக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதாவது கேட்பாங்க. பாய்சனில் வச்சு ஒன்று வந்திருக்கு. இதுவும் பாய்சன்லேயே கொடுத்துருக்கான் பாருங்கள். இதில் ஏதாவது 1-2 ஆன்சர் தப்பாக மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நோட் பண்ணி வைங்க. நம்ம ஆன்சர் போடும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும்போது அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொஸ்டினுக்கு வந்து ஒரு மாடலுக்கு தான் பார்க்குறோம். நாம் வந்து டீட்டெயில்டு ஆன்சர் போட்டால் தான் நம்மளுக்கு இதில் வந்து கிளியர் ஐடியா புரியும். சும்மா கொஸ்டின் மாடல் பார்க்குறது வந்து ஒரு ஐடியாவுக்கு தான். நம்ம ஏதாவது சில இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக யோசிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி போகாமல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த டாப்பிக்கு, கொஷின்ஸ் வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க, தியரம்ஸ் எப்படி கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்குறான், நிறையா பார்த்திங்கன்னா நாட்டுன்னு தான் போட்டு குழப்புறாங்க. அப்போ எப்படிலாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்
அந்த கன்ஃபியூசிங்கில் வந்து விட்டு நம்ம எப்படி வெளியே வந்து இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு தான். ஏன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வந்து எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் அதை ஃபேஸ் பண்ணி ஆன்சர் எழுத முடியும். அதனால தான் தொடர்ந்து டெஸ்ட்டு படித்து முடிச்சிட்டோன்னா அடுத்த சாப்டர் போகலாம் இருந்துச்சுன்ட்டு அடுத்த சாப்டர் படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இதில் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இப்படி ஈவனாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம திரும்ப 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 இந்த மாதிரி சொல்கிறது. இப்போ செகண்ட் யூனிட் முடிச்சிட்டிங்களா, தேர்ட் யூனிட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூனிட் 1 and 2 ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எழுதுங்க. அப்புறம் இதுவும் மறக்காது, அந்த அதர் சைடில் வந்து யூனிட் 3 போய்கிட்டே இருக்கும். ஒர்க் பண்ணிக்கிட்டே எல்லா சைடும் மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனால் அதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்துக்கும் புரியும். ஆனால் இந்த டைமில் இந்த ஒரு 2-3 மாதம் நம்ம பண்ணி தான் ஆகணும். பண்ணி முடிச்சிட்டோம்னா லைஃப் லாங்காக ஜாலியாக நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் போட்டிருக்க முயற்சியை, போட்டிருக்க விதையை வந்து நல்ல ஒரு விருட்சமாக வளர வைங்க. அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து நல்லா உங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாக வர்றதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளுக்கும் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.